ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ரீல்ஸ் எடுக்கலான்னு ஸ்பாட்டை தேடி பைக்கில் ஏறிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனோம், போகிறோம் போய்கிட்டே தான் இருக்கோம். பட் ஸ்பாட்டு தான் கிடைச்ச மாதிரி தெரியல. ஆனால் போகிற வழியெல்லாம் செம்ம அழகாக பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நமக்கே இது எப்பயாவது தான் ஒரு டைம் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வழியாக நல்ல ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோங்க. ஆனால் என்ன, ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே சன்செட்டே ஆகிடுச்சு. அதை விடுவோமா? பரவாயில்ல, நம்மளும் விலாக் இன்றைக்கி எடுக்காமல் விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போய் எடுத்துட்டோங்க. எடுத்துட்டு அப்படியே இப்படி சுற்றி பார்த்தா ஒரு மரத்து கீழே சிவலிங்கம் பார்க்க டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுட்டு இருந்தாங்க. என்னடா விசேஷமாக இருக்குன்னு பார்த்தா நேற்று மகா சிவராத்திரி. அதனால் லிங்கத்தை சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. சின்ன கோவிலாக இருந்தாலும் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்கக்கிட்ட. நம்ம நிறைய காசு கொடுத்து பார்க்கு, பீச்சு, சினிமா நிறைய இடத்துக்கு போய் நம்ம காசுங்களை செலவு பண்ணுறோம். ஆனால் செலவே இல்லாமல் ஃப்ரீயாக இந்த மாதிரி இயற்கையாக ரசிக்கும் போது அது எவ்வளோ நல்லாயிருக்கும். மைண்டே ரிலாக்ஸாக இருக்குங்க இதை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பச்சை பசேல்னு இருக்கிறது அது ஒரு வரம் தான் சொல்லலாம். நமக்கெல்லாம் இது நிறைய பேருக்கு இது கிடைக்கவே கிடைக்காது. சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரம் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் உங்கள் வீடு பக்கத்தில் சுற்றி பாருங்கள். இந்த மாதிரி பிளேஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். அது நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மனசு உங்களுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குன்றது உங்களுக்கு அப்போவே தெரியும். நம்ம காசு செலவு பண்ணாதான் வெளியே போனதாக அர்த்தம் இல்லை. ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிள்ளைங்க கூட வெளியே வந்து பாருங்கள். இயற்கையை ரசித்து அவங்களே ரசிக்க வைங்க. நாங்களும் 2 ஃபேமிலியாக இங்கே வந்தோம். பிள்ளைங்க ஆடி ஓடி விளையாடி அதெல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இது அவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி வயல்வெளியில் போய் அவங்கள விளையாட விட்டு பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கும் ஜாலியாக இருந்தது. என்ஜாய் பண்ணாங்க பசங்களும். நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு திங்கிங் வந்துட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளும் இதை 4 பேருக்கு சொன்னோம்னா அவங்களும் இதை ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் உங்ககிட்டயும் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாங்கள் சேத்துல வேற காலை விட்டுட்டோம். வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் காலு ஒரு அடிக்கு உள்ளே இறங்குதுங்க. ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு காலை வெளியே எடுத்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. டாடா, பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.